Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் MBBS BDS அட்மிஷன் சம்பந்தமா 2024-25 இந்த அகாடமிக் இயருக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் சில விஷயங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள், அதே போல் அன்னை மெடிக்கல் காலேஜ்லேருந்து 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதற்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. அதே போல் எம்எம்சியில் ஒருத்தவங்க வந்து ஃப்ராடாக சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்களே, அந்த சீட் வந்து ஆடப் ஆகி 7 கவர்மெண்ட் MBBS சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டால 7 MBBS சீட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அன்னை மெடிக்கல் காலேஜில் 50 சீட்ஸு. யார் எலிஜிபிள் இல்லை, ரீஅலாட்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சியில் இருக்குது, அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டில் சேர்ந்தவங்க கூட அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இப்போ கடகடன்னு பார்த்தலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 25ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி 2024 வரைக்கும் நடக்குங்கிற ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் ரவுண்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 5th ரவுண்ட் இது. ஓகே, ஸோ நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, இதில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 7 MBBS சீட்டு, 28 BDS சீட்ஸு வேக்கண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் அன்னை மெடிக்கல் காலேஜுக்கு 50 சீட்ஸ் அடிஷ்னலாக NMC வந்து அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் நமக்கு வந்து அட்மிஷனுக்கு வருது. ஸோ 50 சீட்லேருந்து 100 மெடிக்கல் சீட்ஸாக அன்னை மெடிக்கல் காலேஜில் இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் அட்மிஷனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 50 சீட்டும் வருது. ஓகே, MCCயோட கைட்லைன்ஸ் படி இப்போ வந்து நமக்கு நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் தமிழ்நாடுல சீட் அலாட் பண்ணாங்க, ஆனால் அவங்க அதில் போய் ஜாயின் பண்ணலை, அவங்க எலிஜிபிள் கிடையாது ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சிக்கு. ஸோ க்ரைட்டீரியா 1, யார் எலிஜிபிள் இல்லை, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் 4th ரவுண்டில் ஸ்ட்ரே வேகன்சியில் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சிக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. சரி, ரெண்டாவது, ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி ஏதோ ஒரு கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது பார்ட்டிசிபேட் பண்ண. ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அது BDSஆ MBBSஆ ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் காலேஜ் அதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா MCC நடத்தின ரவுண்ட் 1, 2, 3ல் நீங்கள் சீட் கிடச்சி எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது. மூணாவது, ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே வேகன்சியில் சீட்டு அலாட் ஆகி நீங்கள் அதில் வந்து அலாட் ஆகி இருந்தாலே, அதில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே வேகன்சியில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி இருந்தாலே நீங்கள் இப்போ எலிஜிபிள் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கேண்டிடேட் ஹூ ஹேவ் ரிசைன்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஜாயின் பண்ணி ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்கு அப்புறம், நாட் முன்னாடி, அப்புறம், அதாவது அக்டோபர் 14, 2024க்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தீங்க உங்கள் சீட் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ 4 க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்ட்ரே வேகன்சியில் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணனா எலிஜிபிள் இல்லை. ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் சீட் எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல MBBS BDS ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே வேகன்சிக்கு பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டில் உங்கள் நேம் இருந்து சீட் அலாட் ஆகியிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. அதே போல் அக்டோபர் 14க்கு அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஜாயின் பண்ணி நீங்கள் சீட் ரிசைன் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. இந்த 4 க்ரைட்டீரியா. சரி, எலிஜிபிள்னால் யார் சார்? ரீஅலாட்மெண்ட் உண்டு. கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் ஹோல்ட் எனி சீட் ஆர் எலிஜிபிள், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் எனக்கு எந்த சீட்டும் அலாட் ஆகலை, எங்கேயும் நான் போய் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். அதே போல் ஆனால் உங்கள் நேம் வந்து தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கணும். தமிழ்நாடு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிருக்கணும். அவங்க ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் அப்ளிகேஷன் போடாமல் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கு எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள், ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தால் ரெண்டுக்கும் எலிஜிபிள். சார் நான் அப்ளிகேஷனே போடலன்னா எலிஜிபிள் கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டா மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள், ரெண்டுலேயுமே இருந்தால் ரெண்டுக்கும் எலிஜிபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து யார் எலிஜிபிள்? கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஜாயின்டு பிஃபோர் அண்ட் ஆர் கண்டினியூயிங் இன் ரவுண்ட் R1, R2, R3, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஸ்ட்ரே ரவுண்டில் கூட நீங்கள் சீட்டு வாங்கியிருந்தீங்க, ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் ஸ்ட்ரே வேகன்சி, இந்த 4 ரவுண்டில்
ஏதோ ஒரு ரவுண்டில் சீட் எடுத்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு விர்ச்சுவல் வேகன்சியாக உங்கள் சீட்டை காமிப்பாங்க. அப்படி ஒரு வேளை ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு காலேஜ் உங்களுக்கு விரும்பிய காலேஜ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். உங்கள் பழைய சீட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த செகண்டே அலாட் ஆகிடும். ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு ஐயோ எனக்கு தெரியாமல் ரீஅலாட்மெண்ட் வந்துருச்சு நான் போக மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரீஅலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ரீஅலாட்டட் காலேஜுக்கு தான் போகணும், பழைய காலேஜில் இருக்க முடியாது. அதனால் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ த கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஹூ டு நாட் ஜாயின் சீட் அலாட்டட் இன் த ஸ்பெஷல் ரவுண்ட் வில் ஆல்சோ, அதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் சீட் அலாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட். நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் நமக்கு ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்குது. யார் எலிஜிபிள் இல்லை. அன்னை மெடிக்கல் காலேஜில் 50 சீட் இருக்குது. அது இல்லாமல் 7 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், MBBS சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், MBBSல 7 சீட்ஸ் இருக்குது, BDSல 28 சீட்ஸ் இருக்குது. ஸோ 35 சீட்டு ஆல்ரெடி இருக்கிற வேகன்சி, அன்னை மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு, அப்போது 85 சீட்டு உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு MMC காலேஜில் இருக்க ஒரு MBBS சீட்டும் சேர்த்தது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ, டேக் கேர், பை, see you all.